மார்னிங் ப்ரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. நான் வந்து என்னுடைய எம்இ ஸ்பெஷலைசேஷன் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், அதாவது ஃபீட்பேக் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கடியாக தான் இருக்கும். ஆனால் நான் வந்து மேற்கொண்டு படிக்கும் போது இதெல்லாம் மனுஷருடைய செயல்பாடுகள் அதை குறித்து சிந்திக்க நான் ஆரம்பித்தேன். எப்பயுமே ஃபைனான்ஸ் புக்ஸ் நான் படிப்பேன். அதில் கியோசாக்கி அப்படின்ட்டு ஒரு ஜாப்பனீஸ் அமெரிக்கன் ஒருத்தருடைய புஸ்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அவரை நான் லவ் பண்ணுறேன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது. அவர் அதில் ஒரு கான்செப்டை சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் கேம் வச்சுட்டு இருக்காராம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, just like the board game, the world is always providing us with instant feedback. We could learn a lot if you tuned in more அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எப்பவுமே வந்து நம்ம நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரே பாதையிலே போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டாக்கா, அல்லது நம்ம அண்ணன் தங்கச்சி அப்படி அவங்கக்கிட்ட கேட்டாக்கா வேறு மாதிரி கருத்துக்கள் நமக்கு ஃபீட்பேக்காக கிடைக்கும். அப்படின்னு தான் நம்ம அதை கேட்டு நம்மளே மாற்றிக்கொள்கிறதுக்கு தான் இந்த ஃபீட்பேக்கு கான்செப்ட். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த சபையிலையும் வந்து கர்த்தருடைய ஃபீட்பேக்கை நம்ம கேட்கறதுக்காக ஏற்பட்டது தான் தீர்க்க தரிசனம், அந்த மாதிரி எல்லாம் உள்ள காரியங்கள் வசனம் உண்டாகிறதுன்ற சொல்கிறாங்க பாருங்கள். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். வந்து சிலர் வந்து நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு டொனால்டு ட்ரம்ப்பு அல்லது சிஎம் ஜெயலலிதா அப்படின்னு பிரசங்கத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு வைங்க. சப்போஸ் சிஎம் ஜெயலலிதா அவங்க சபையில் உட்காந்துட்டு இருக்காங்க, அல்லது டொனால்டு ட்ரம்ப்பு உங்கள் பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னா வந்து அவர் என்ன சொல்வார் அப்படிங்கிறது தான் ஃபீட்பேக். அதுபோல் நம்ம கர்த்தர் நம்ம இருக்கக்கூடிய அந்த டயஸில் அவர் வீற்றிருக்கிறார் அப்படின்றது நமக்கு அந்த உணர்த்தி நமக்கு இருக்கணும். அல்லது நமக்கு இல்லாதனால தான் நம்முடைய சொந்த கருத்துகள் அல்லது கர்த்தர் அங்கே இருக்காரு அப்படின்ற பயம் இல்லாமல் நம்ம சில காரியங்களை நம்ம சொல்ல அல்லது செய்ய முற்படுறோம். ஒருத்தர் அங்கே இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம அவங்கள பற்றியே நம்ம பேச மாட்டோம். அல்லது அவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக, அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு இரிட்டேட்டிங்காக நம்ம எது ஒன்று செய்ய மாட்டோம். அதுபோல் இப்போ வந்து 2-3 மொழிகளில் நீங்கள் பாடுறதோ இல்லை ஒரே கருத்தை வந்து 2-3 மொழிகளில் நம்ம சொல்கிறோம். கர்த்தர் அங்கே உக்காந்துட்டு கேட்குறாருன்ற அந்த கவனம் நமக்கு இருக்குதாங்கிறத நம்ம யோசித்து பார்க்குறோம். அவர் என்ன சொல்வார், நம்ம இப்படி செய்கிறோமே அப்படின்றத நம்ம அவர்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்டு பார்த்தா நலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.